ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் கவனிப்பு பார்த்தீங்கன்னா பார்த்து எல்லாரும் கவனிச்சுக்கிறாங்க. காலையில் கிச்சனுக்குள்ளே வந்தால் கௌதம் இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு போய் அது பறக்கக்கூடாதுன்னு ஒரு ஸ்பூனை வேற மேலே வச்சுருக்கான். இது வந்து படைக்கிறோம்னா இலை போட்டு இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் தான் போகணும் அண்ட் வீடு அப்படியே விட்டுட்டு போயிட்டோம். அதனால் வேலைலாம் இருக்குதுன்னு சொல்லி திருப்பி வந்துட்டோம். இப்போ என்னென்னா காலையில் ரொம்ப உடம்பு முடியல, நான் நைட்டு சீக்கிரம் தூங்க போயிட்டேன். காலையில் இறங்கி வந்தால் கிச்சனில் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, அது உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு தான் இப்போ இந்த வீடியோ எடுக்கிறேன். காலையில் கிச்சனுக்குள்ளே வந்தால் கௌதம் இந்த மாதிரி எழுதி வச்சுட்டு போய் அது பறக்கக்கூடாதுன்னு ஒரு ஸ்பூனை வேறு மேலே வச்சுருக்கான். பாத்திரம் நைட்டு ஃபுல்லாக கழுவி இங்கே தண்ணி ஆயிருக்கு. ஸோ இந்த தண்ணியில் நான் காலையில் ஒரு வேளை ட்ரை ஆகலைன்னா காலை வச்சு வழுக்கி விழுந்துட போகிறேன்னு இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதி பேப்பர் கிடைக்காம இங்கே பாருங்க, நாங்கள் பேக்கிங்க்கு வாங்கின பேப்பர் பின்னாடி எடுத்து வேட் ஏரியா அப்படின்னு பெருசாக எழுதி வச்சுருக்கான். ஸோ இவ்வளோ பாத்திரம், இங்கே இருக்க எல்லா பாத்திரம் வைக்க இடலாமல் இங்கே வச்சுட்டு போயிருக்கான். அண்ட் அங்கே கொஞ்சம் இருக்குது. இவ்வளோத்தையும் கழுவி எங்கெங்கே இடம் இருக்கோ அங்கே எல்லாத்துலேயும் கவுத்துட்டு போயிருக்கான். பாவம், அது கழுவ எப்படியும் 1.5 மணி நேரம் ஆயிருங்க அவனுக்கு. ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் கவனிப்பு பார்த்தீங்கன்னா பார்த்து எல்லாரும் கவனிச்சுக்கிறாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் என்னோடய வேலைகளை நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து செஞ்சுக்கிறேன். அண்ட் பாத்திரம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நான் ப்ரெக்னென்ட்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் கௌதம் வந்து என்னை பாத்திரம் கழுவ விடுறதே இல்லை. நான் உனக்கு வந்து குக் வச்சு தரேன், நான் மெய்டு வச்சு தரேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கேன். நான் தான் வேண்டாம்னு சொல்லி தடுத்துக்கிட்டே இருக்கேன். இப்போ கௌதம் தூங்கிட்டு இருக்கான். அவன் இறங்கி வந்தோடனே இது என்னன்னு கேட்போம். கௌதம், என்ன அதுப்பா இது? எனக்கு படிக்க தெரியாது பாரு. என்ன பண்ணி வச்சிருக்க கிச்சன்ல? நேற்று பாத்திரம் தேய்ச்சி ஃபுல்லாக சிங்கில் தண்ணி வந்து கீழே டேப்லேருந்து வெளில வந்துருச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டேன்னு நினச்சா கடைசி நேரத்தில் தண்ணி வந்துருச்சு. நீ வேற தூங்கிட்ட. காலையில் தண்ணியில் அதுக்காக ப்ரிகாஷனுக்காக வச்சு உன்னை நம்பவும் முடியாது. தூக்க கலக்கத்தில் வந்துட்டு என்ன இது நடுவில் வச்சிருக்கான்னு இந்த கேப்ல போயிடுன்னு சொல்லிட்டு அங்க 2 பொருளை வச்சு போகாத அப்படின்னு சொல்றது. என்ன வந்து நீ குக்கி கப் கேக் மாதிரி ட்ரீட் பண்ணிருக்கீங்க. எனக்கு அதை ஜம்ப் பண்ணி போக தெரியாதா? ஆனா இதை படிப்பல்ல, அந்த ஜம்ப் பண்ணும்போது தான் இது இருந்துச்சு. எப்படி நம்ம ராஜதந்திரம். அம்மா வீட்டுல இருந்தீங்க, இப்ப என்ன திடீர்னு இங்க வந்துட்டீங்க? அம்மா வீட்டுக்கு எல்லாருக்கும் இன்ஃபார்ம் பண்றதுக்காக போனோம். ஆனா எனக்கு இருந்த உடம்பு நிலைமையில அங்கேயே ரெஸ்ட் எடுத்தேன். அதுக்கப்புறம் வீடை விட்டுட்டு போன மாதிரியே இருந்துச்சு. நிறைய வேலை பெண்டிங் இருந்தது. அண்ட் ஹாஸ்பிட்டலும் நான் வந்துட்டான் ராக்கி பாய். ஹாஸ்பிட்டல்லாம் எதுவும் டிசைட் பண்ணல. சரி இங்கே வந்து வீடெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி வேலையை கண்டினியூ பண்ணலான்னு பார்த்தா இப்போ உடம்பு அதுக்கு மேலே படுத்துது. அதான் ஹாஸ்பிட்டல் போகலான்னு. அம்மா நானும் கூட வருவேன்னு அடம் பிடிச்சி வந்திருக்கேன். ஒரு பெரியவங்க வந்தே ஆகணும் கூட, உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. வாடா சீக்கிரம். வேற லெவலு. எங்க பெரிய மனுஷங்க ஒருத்தங்க வருவேன். நாங்க 4 மணி அப்பாயின்மெண்ட்டுக்கு எப்படா வர? இத்தனைக்கும் நான் இவங்க கிட்ட 3:30க்கு அப்பாயின்மெண்ட் எனக்கு ஹாஸ்பிட்டல். அப்படி சொன்னாதான் சீக்கிரம் வருவேன்னு பார்த்தா அப்பயும் 3:15 வந்து நிக்கிறேன். பிரியாணி சாப்பிட்டோம். அதான் லேட்டா? நீ ஆமாதின்னு போய் சாப்பிட்டு வரியா? உண்மையா சொல்றவங்க தெய்வத்துக்கு சமம் சொல்லுவாங்க. வெல்கம் வெல்கம். வந்துட்டோம். நீயே பேஷண்ட், நீ இந்த பேஷண்ட பார்க்க வரியா? காலையில இவ்வளவு பிளட் குடுத்துட்டாங்க. நேத்துக்கு ரத்தத்தை குடிச்சிட்டாங்க. சேர்த்ததெல்லாம் போச்சா? ஏன் நான் பாட்டுன்னு ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துட்டு வர போறேன். வந்தே தீர்வேன்னு அடம் பிடிக்கிறேன். டாக்டர் என்ன சொன்னாங்க? நான் சாயந்தரம் செக்அப் வச்சு ரிசல்ட். அப்படியா? ஆனால் நான் சாயந்தரம் போக முடியாது. நாளைக்கு தான். ஏன் போக முடியாது? எத்தனை மணிக்கு நாங்கள் போவோம் வீட்டுக்கு? எத்தனை மணிக்கு போ? அது டாக்டர் எவ்வளோ நேரம் ஆகுதோ அது பொறுத்து. அண்ணன் வந்து மறுபடியும் போகணும்ல. 4ன்னா ஒரு 5:30 கிளம்புவோன்னு வச்சுக்கேன். 6:30 நீ வீட்டுக்கு போயிடுவேன்.
ஏன் கூட்டின்னு கிளம்பலாம் மாமியா அதுல வந்திருக்கீங்க வீட்டுக்கு, கொஞ்சம் ஹைட்ரேட் ஆயிட்டு போகணும்ல. எனக்கெல்லாம் எந்த கூல் ட்ரிங்க்ஸ்லாம் வேணாப்பா. கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இல்லை, நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்தால் எல்லாமே நேச்சுரல் ட்ரிங்க் தான். நேச்சுரல்னா தண்ணியா? தண்ணிக்கும் மேலே. அப்போ என்னன்னு யோசிங்க. தெரியல. வாட்டர். வாட்டர் தான், ஆனால் முன்னாடி ஒன்று வரும், ஐஸ் வாட்டரா? கோகனட் வாட்டர். இது என்னது? இளநியா? குடிக்கலாமா? நான் குடிக்க கூடாதுதான். பரவாயில்ல குடி. இல்லப்பா எப்பயாவது குடிச்சா தப்பு இல்லை. நான் வருஷக்கணக்காவது குடிச்சேன். நானும் எப்படியோ முடிச்சது. யார் நீ? காலையில தான். மனசாட்சி எல்லாமே. எனக்கு வாங்கி வச்ச பழத்தெல்லாம் நானும் பிரெக்னென்ட் தான் சொல்லி இந்த வளர்த்து வச்சிருக்க தொப்பையை காமிச்சு காமிச்சு எனக்கு போட்டிக்கு சாப்பாடு. பாதாம மறந்துட்டீங்களே. முடியல, என்னால கிச்சன்ல நின்று சமைக்க மயக்கம் வருது. அதான் வந்து நான் வச்சுக்கிறேன் கூட. இதத்தான் நானும் சொன்னேன். இங்க கேட்டா கூட வந்து இங்க இருந்தா இங்க மதிக்கிறியா நீ அங்க வந்துட்டா அப்பா புள்ள எல்லாம் நான் கவனிச்சுப்ப பொண்ணு. என் புருஷன் உன் புருஷன் வாங்க நான் டாக்டரை போட்டு வைக்கிறேன் வராதுன்னு மொத்த பேர் நான் அங்க பாத்துப்பாப்பா. நான் இங்கே வந்துட்டு உங்க 2 பேரும் தான் பாத்துக்க முடியும். அவங்க 2 பேரும் யார் பாத்துப்பா? அதனாலதான் அவளை உங்க வீட்டுக்கு வர சொல்லிடுறேன். நான் இங்க இருக்கேன்னு கேட்க மாட்டேன். வாங்க எல்லாம் அங்க கூட்டிட்டு நான் பாத்துக்க போறேன். இதுல என்ன இருக்கு? பூஜா ரூம் பாக்கல, நீங்க பாருங்க. இன்னும் செட்லாம் பண்ணல. இது வந்த நேரம் நான் பிரெக்னென்ட் தெரிஞ்சு அது அப்படியே வெள்ளிக்கிழமை செட் பண்ணும். ட்ராலாம் இருக்கு இதுல. இது வந்து நம்ம படைக்கிறோம்னா இலை போட்டு திருநூறு இலை எங்கடி இருக்கும்? எப்படி பாத்துருவோம். நீ நிறைய எல்லாம் கஷ்டப்படுவேன். நான் ஒரே ஒரு போட்டோ வச்சு கொடுத்துக்க போதும். ஒன்னே ஒண்ணு அங்கிள் போட்டோ, ராகேஷ் சாமி போட்டோ. இங்க என்ன போட்டோ வேணும்? அதுக்கேற்ற மாதிரி அங்கிள் போட்டோ தான் நீ டாடி போட்டோ. இவர் உனக்கு காம்படிஷனா இந்த ஜன்னல் ஃபுல்லா பிள்ளையார் வாங்கி எடுத்து போறேன். அடுக்கு சூப்பர். எல்லாத்துலயுமா? இந்த பக்கமும் இங்கேயுமா? ராகேஷ் எனக்கு கிஃப்ட் தரோம். டேய் அது வேணும்னா எடுத்துட்டு போட தான் எடுத்து வச்சேன். அது ஓகே. இது எதுல மாட்டுறது? இது மாட்டுறது இல்ல, இந்த மார்பிள் சேஃபா வந்துச்சு. மேல கீழே அழகா வச்சு. சரி நீ ஏதாவது டிஐ பண்ண யூஸ் பண்ணுவே எடுத்து நான் நினைச்சேன் மாட்டேன். லேமினேஷன் போர்டு. சரி ஹாஸ்பிட்டல் போலாமா? ஹாஸ்பிட்டல் போயாச்சா? போயிட்டு வந்தாச்சு. என்ன சொன்னாங்க? நல்லா தான் இருக்கு பாப்பா. நானும் நல்லா தான் இருக்கேன். நீ தான் என்ன பயமுறுத்திட்டே இருந்த, நீ வீக்கா இருக்குன்னு. முதல்ல உன்னதான் டெஸ்ட் பண்ண, என்னையும் சேர்த்து பயமுறுத்தி நீயும் பயந்து. ஸோ இப்போதைக்கு 2 பேரும் நல்லா இருக்குமா. அதனால சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, என்னது டயட் பிளான்லாம், அதை ஃபாலோ பண்ண சொல்லி. அதெல்லாம் இனிமேல் உருப்படியாக ஃபாலோ பண்ணோம்னா அம்மா வீட்டுக்கு போகலான்னு இருக்கு. என்னாலே நின்று ரொம்ப நேரம் சமைக்க முடியல, தலை சுத்துது. ஸோ ரொம்ப ரெஸ்ட்ல இருக்கணுமா. நான் நிறைய நேரம் நின்று வேலைலாம் பார்க்குறதான் கால் வீங்கோன்னாங்க. அதே மாதிரி ரொம்ப நேரம் நின்று சமைச்சா எனக்கு லெஃப்ட் கால் ஆங்கிள் கிட்ட அப்படியே வீங்கிடுது. அதனால ஓகே, கொஞ்ச நாளைக்கு டாக்டர் சொல்கிற மாதிரி, எங்கள் அம்மா சொல்கிற மாதிரி எங்கள் அம்மா வீட்டில் போய் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டு பாப்பா ஹெல்த்தியாக பார்த்துக்கிட்டு உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் நாங்கள் கொடுக்குறோம். நாங்கள் என்னென்ன கோ த்ரூ பண்ணுறோன்ற ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். ஏன்னா வீடியோ போட்டதுக்கப்புறம் நிறைய பேர் அடுத்து என்னன்னு கேட்டே இருந்தீங்க. சரி ஓகே, அடுத்து அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ. ஸோ நிறைய பேர் வந்து ஹாஸ்பிட்டல் சஜஸ்ட் பண்ணுங்கன்னு நிறைய ஆப்ஷன் கொடுத்தீங்க. அதில் நாங்கள் நிறைய ஒரு டாப் 5ல ஒன்றை சூஸ் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு பார்த்து சூஸ் பண்ணோம். பெட்டராக தான் இருக்குது. இது வந்து நாங்கள் அவங்க கிட்ட போய் குழந்தெல்லாம் பிறந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நாங்கள் சொல்கிறோம் அவங்களோட சர்வீஸ், அவங்களோட அப்ரோச் அண்ட் அங்கே எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம். ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் சொல்ல முடியும். நானே ஒன்றா சூப்பராக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ த்ரூ அவுட் நான் என்னோடய ஜேர்னியை முடித்ததுக்கப்புறமா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து Day 1 to அந்த குழந்தை பிறந்த நாள் வரைக்கும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது.
ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சஜஷன்ஸ். ஏன்னா நான் அவங்க சும்மா கேட்டோம் உங்களோட சஜஷன் சொல்லுங்கன்ட்டு, அவ்வளோ ஹாஸ்பிட்டல் சஜஷன் இருந்தது அரௌண்ட் சென்னையை தாண்டி கேரளாலலாம் கூட நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இங்கே வாங்க, இங்கே சென்டர்ஸ்லாம் சூப்பராக இருக்கும்னு. ரொம்ப நன்றி. உங்கள் வீட்டு பசங்களாம் எங்களை நினச்சி இந்த குழந்தைக்கு அவ்வளோ லவ் கொடுக்கறதுக்கு தேங்க்யூ. எங்களுக்கு அப்படியே ஓவர்வெல்மிங்காக இருந்தது உங்களோட அந்த வீடியோஸ் கீழே உங்களோட கமெண்ட். அதே மாதிரி நிறைய பேர் எங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு நாள் அமையணும்னு வேண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க. நாங்கள் உங்களுக்காகவும் வேண்டிக்கிறோம். நாங்கள் கோத்ரூ பண்ணுற இந்த ஹாப்பினஸ் உங்கள் லைஃப்லேயும் கிடைக்கிறதுக்கு கண்டிப்பாக நாங்கள் எங்களோட ப்ரேயர்ஸில் உங்கள் எல்லாரையுமே வச்சுருக்கோம். தேங்க்யூ.